ஒரு அழகான காட்டில் ஒரு மான் தன்னோட அன்பான குட்டியோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த மான்களுக்கு கூடவே ஒரு கீரிப்பிள்ளையும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக அவங்க கூட இருக்கிறதுனால அந்த மான் குட்டியை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அந்த கீரிப்பிள்ளையோட வேலையாகவே இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த மான் தண்ணி குடிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஆத்தங்கரைக்கு போச்சான். அந்த நேரத்தை பார்த்து அந்த மான் குட்டி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு புதர்லேருந்து ஒரு பெரிய கருப்பு கலர் பாம்பு அந்த மானை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துச்சான். அதை பார்த்த உடனே அந்த கீரிப்புள்ள ஓடி போய் அந்த பாம்பை கடிச்சு கொதறி அந்த பாம்பை கொன்றுச்சான். கொன்ன சந்தோஷத்தில் அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தண்ணி குடிச்சிட்டு வந்த அந்த மான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அந்த கீரிப்பிள்ளையோட வாயில் ரத்தம் ஒட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிச்சு. என்னன்னா, தன்னோட குட்டி இந்த கீரிப்பிள்ளை சாப்பிட்டு கொன்றுச்சு போல, அதனால் இந்த கீரிப்பிள்ளையை நம்ம கொன்றலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கல் எடுத்து அந்த கீரிப்பிள்ளையோட மண்டையிலே போட்டு கொன்றுச்சான். அதுக்கப்புறம் சோகமாக இப்படி குழந்தைய இழந்துட்டோமேன்னு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா குழந்தை நிம்மதியாக தூங்கிட்டு இருந்திருக்கு. பக்கத்தில் ஒரு கருப்பு கலரில் பாம்பு செத்து போய் கிடந்துச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மானுக்கு புரிய வந்துச்சு நடந்தது என்ன அப்படின்ட்டு. ஓடி போய் அந்த கீரிப்பிள்ளையை பார்க்கறதுக்குள்ள அந்த கீரிப்பிள்ளை செத்து போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னாடியும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும். அவசரப்படுறது மூலிமா நம்மளோட ரொம்ப நெருக்கமானவர்களை நம்ம இழக்க நேரிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.